ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். குமுதம் பக்தியுடைய வாசகர்களுக்காக, குமுதம் பக்தி ஸ்பெஷல் வாசகர் பக்தி ஸ்பெஷல் வாசகர்களுக்காக க்ஷேமத்தை வீரிய வியாபாரத்துக்காக ரங்கநாத சுவாமி சன்னதியிலே இந்த அர்ச்சனை செய்யப்படுகிறது. வெங்கடேச மகாகுருவே நமக. ஆன்மீக பெருமக்களே, இந்த நாராயண நாயக்கன் தெருவில் அமைந்திருக்கின்ற இந்த அருள்மிகு அரங்கநாத சுவாமி தேவஸ்தானத்தில் வடக்குபுற கோபுர வாசலில் நுழைந்தால் எதிரிலே வடமலையான் திருப்பதி வெங்கடாஜலபதி சன்னதி தரிசித்த பிறகு இடதுபுறம் திரும்பினால் தென்முகமாக அரிதாக காணப்படுகின்ற விநாயகர் சன்னதியும் அதைத் தொடர்ந்து ஞான ஆஞ்சநேய சன்னதியும் தரிசிக்கலாம். सर्वरोहराय नमः, ओम प्रभवे नमः, ओम बलदीकराय नमः, ओम सत्य विद्या संपत्तिदाय नमः, विषयना नायकाय नमः, ओम भविष्यदूराय नमः, ओम कुमार ब्रह्मचारी नमः, ओम रत्नोदय नमः, ओम संचलत्कालनित्रभवाय शिखोज्जराय नमः, ओम गंधर्वते महाबलत्रोणिकारत्मते नमः, ओम शिक्कलबन्धमोचकाय नमः, ओम सागरोद्धारकाय नमः, प्राज्ञाय नमः, ओम रामदाय नमः, ओम सीता समेत श्रीरामदेवादिरन्त्राय नमः, ओम आञ्जनेयवादिकाभ्याय नमः, सर्व विठ्ठलपुरस्वामिने नमः, तनतिं वक्पडुञ्च हनुमत्सरणा देवी आञ्जनेयाय देवायुत्राय नमः, तन्नो हनुमत् प्रचोदयात्. அதைத் தொடர்ந்து வந்தால் ஒரு புறமும் சுதர்சனமும் ஒரு புறம் நரசிம்மம் இருக்கின்ற சன்னதியை தரிசித்து அருட்கடலாய் விளங்குகின்ற அரங்கநாயகி தாயார் தனிக்கோயிலை தரிசித்து பிராகாரத்தை வலம் வருகின்ற பொழுது தங்க நிறமான விமானத்தை தரிசித்து சொர்க்கவாசல் வழியாக எம்பெருமானுடைய திருவடியில் வணங்கி ஆழ்வார்கள் புடைசூழ எழுந்திருக்கின்ற ஆண்டாளையும் வணங்கி கோபுரவாசல் கொடிமரத்தை வணங்கி அதை தாண்டி துவாரபாலர்கள் அனுமதியோடு அரங்கனை சேவிக்க கருடாழ்வாரையும் தாண்டி துவாரபாலர்களுடைய அனுமதியோடு அரங்கனை தரிசிக்க வருகின்றோம். தென் திசை முடியை வைத்து வடதிசை பாதம் நீட்டி மேல் திசை பின்பு காட்டி கீழ் திசை கருணை கூட்டி ஆதிசேடல் நண்பர் நோக்க ஆனந்த பள்ளி கொள்ளும் அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே. இந்த திருக்கோவிலில் ஆதிசேஷன் உடலை பாயாக விரித்து தலையை குடையாக பிரித்திருக்க அனந்த சயன ரூபமாக சதுர்புஜங்களில் சங்கு சக்கர கடி ஹஸ்தங்களாக கொண்டு மார்பு கமலத்தின் தோன்றிய நான்முகன் பிரம்மாவோடும் திருவடி தாமரைகளில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடும் அரங்கநாதன் என்ற திருநாமத்தோடு மகாவிஷ்ணுவானவர் அருள்பாலித்து வருகின்றார். இந்த கோவிலில் ஸ்ரீரங்கத்தில் இருப்பது போல எம்பெருமான் ஆதிசேஷனில் பள்ளி கொண்டிருந்தாலும் எல்லா கோவில்களிலும் ஆதிசேஷன் பெருமாளை பார்க்க தான் இருப்பார். இந்த கோவிலிலே பக்தர்களை பார்க்க இருக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி என்பது பாசுரம். இங்கே தென்திசை முடியை வைத்து வடதிசை பாதம் நீட்டி மேல் திசை பின்பு காட்டி கீழ்திசை கருணை கூட்டி ஆதிசேஷன் அன்பர் நோக்க ஆனந்த பள்ளி கொள்ளும் கோணபுரி அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாதே என்பது மங்களாசாசனம். அப்படி ஒரு சிறப்பான திருக்கோவில். இங்கே சுக்கிரவாரத்திலே வெள்ளிக்கிழமையில் காலை வேளையில் சுக்கிரஹோரையிலே எம்பெருமானை தரிசித்தால் மிக விசேஷம். புதன்கிழமை காலையிலும் புதஹோரையிலும் எம்பெருமானை தரிசிக்கின்ற விசேஷம் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மார்கழி மாதத்தில் சிறந்த விபமான வைகுண்ட ஏகாதசி தினம் வருகின்ற ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நமது திருக்கோயிலும் கொண்டாடப்படுகிறது. பக்த கோடிகளுக்கெல்லாம் வாழ்வின் உன்னத நிலையான மோட்சத்தை அணுகின்ற ஒரு தினமாக அந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த பரமபதத்தில் இன்னைக்கு சொர்க்கவாசல் இன்னைக்கு என்னென்னவோ கண்மொழிக்கணும்னு ஒரு ஐதீகம் உண்டு. அதுக்காக வேறு ஏதோ சிலலாம் செய்யாமல் கோவிலுக்கு போகிறது, பஜனை பாடுறது, தியானம் பண்ணுறது அதெல்லாம் உண்டு. அன்று இரவு கண்மொழிப்பதற்காக பரமபத விளையாட்டு என்று விளையாடுகிறார்கள். பாரம்பரியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு பரமபத விளையாட்டு என்று ஒன்று சொன்னோம். அந்த பரமபத விளையாட்டிற்கு ஒரு படம் உண்டு பிரத்யேகமாக. இந்த படத்தை குமுதம் பக்தி ஸ்பெஷல்காரர்கள் அவருடைய இதனோடு இதை இலவசமாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தினத்தில்
எல்லோரும் அந்த புண்ணியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு பெரிய கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். குமுதம் பக்தியுடைய வாசகர்களுக்காக குமுதம் பக்தி ஸ்பெஷல் வாசகர் பக்தி ஸ்பெஷல் வாசகர்களுக்காக க்ஷேமஸ்தேஜ்ய வீரிய வியாகரர்களுக்காக ரங்கநாத சுவாமி சன்னதியிலே இந்த அர்ச்சனை செய்யப்படுகிறது. யஜமான் ஷகுடும்பான் இஷ்டகாமிய வாசகஜனானாம் ஷகுடும்பானாம் க்ஷேமத்தேஜ்ய வீர்ஜே விஜயே ஆயுர் ஆரோக்கிய சுராப்தம் ரங்கநாத சுவாமி பரிபூர்ண கிருபா கடாட்சன் சர்வம் குலவாப்தம் இஷ்ட காமியார்த்த சித்தம் சத்காரியன் மனோபிஷ்டதா சித்தம் திருநாந்த கோதரசி தலேகீனாம் அர்ச்சனம் கிருஷ்யாய நமக ஓம் வெங்கடேசாய நமக ஓம் மாதவாய நமக ஓம் மதுசூதனாய நமக ஓம் திரிவிக்ரமாய நமக ஓம் வாமனாய நமக ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் ஸ்ரீகேஷாய நமக ஓம் பத்மநாபாய நமக ஓம் தாமோதராய நமக ஓம் அச்சுதாய நமக ஓம் தீனத்ரியாய நமக ஓம் அநாதீனிதராய நமக ஓம் நிருத்தாய நமக ஓம் அமிர்தாய நமக ஓம் அசோகாய நமக ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதிதேவாய நமக ஓம் ஆனந்தாய நமக ஓம் ஈஸ்வராய நமக ஓம் வேந்திராய நமக ஓம் ஏகஸ்மை நமக ஓம் ஜோதிராய நமக ஓம் குமுதாய நமக ஓம் கிருதக்ஜாய நமக ஓம் கேசவாய நமக ஓம் க்ஷத்ரக்ஜாய நமக ஓம் கதாதராய நமக ஓம் கருடத்வஜாய நமக ஓம் ரங்கநாத திவ்யமணி பாதுகாப்யாய நமக சர்வாபீஷ்டலப்பிரத சுவாமினே நமக ஜரான் சமர்ப்பஜாமி. இந்த படத்தை பார்த்தாலே தெரியும், இதில் பாம்பு ஏணி இரண்டும் ஒன்று. நாம் எத்தனை அளவுக்கு புண்ணியம் செய்திருக்கின்றோமோ அந்த அளவு அந்த ஏணியாகவும் நாம் செய்த தீய வினைகள் பாம்பாகவும் இருந்து ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. இதை அன்று வைகுண்டவாசி அன்றி மட்டுமல்ல எந்த நாளும் விளையாடலாம். அதேபோல் எந்த நாளுமே நம்முடைய புண்ணியங்களை அதிகப்படுத்தி கொண்டு பாவங்களை குறைத்து கொண்டு செய்ய வேண்டும் என்பதே இதன் நோக்கமாக இருக்கிறது. அன்றைய தினம் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுகிறது. மதுகைடவர்கள் மகாவிஷ்ணுவோடு போரிட்டு அவருடைய பூர்வ புண்ணியத்தினாலே அவர்களை உணர்ந்து அவரோடு சரணடைந்த பொழுது அவருக்காக வெகுண்டத்தை திறந்து பெருமாள் அவர்களை அழைத்து கொண்டதாக ஐதீகம். அதன்படி அந்த மதுகைடவர்கள் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு எப்படி எனக்காக வைகுண்டத்தை திறந்து வைத்தீர்களோ அதே போல இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்திலே அன்று உங்களை தரிசிக்கின்ற பக்தோடிகளுக்கெல்லாம் அந்த வைகுண்ட வாசல் திறக்கப்பட வேண்டும் என்பதாக அவர் பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். அதன் நிமித்தமாக வைணவ கோயில்கள் எல்லாம் வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறப்பு விபம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லோரும் வெம்பெருமான் தரிசித்த பிறகு அந்த வழியாக வந்தால் அவர்கள் செய்த புண்ணியங்கள்லாம் மிக சிறப்பான பன்மடங்கு உயர்ந்து பரமபதம் கிடைப்பது என்பதாக ஐதீகம். ஒரே வெட்டில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.